ஐயோ கடவுளே, எனக்கு ரொம்ப பசிக்குது. எவ்வளவு தூரம் தான் உணவு தேடுறதோ, எனக்கு ஒரு சின்ன உணவு கூட கிடைக்கலையே. அந்த பக்கமா என்ன இருக்கு? அடடே, ஒரு மான் இறந்து கிடக்குது போல. ஆஹா, ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு நல்ல உணவு கிடைக்கும். அப்பாடா, போய் சாப்பிடலாம். இந்த மாமிசத்தை பார்க்கையிலேயே வாயெல்லாம் எச்சல் வருது. இது எப்படி ரொம்ப சுவையா இருக்கும். அப்போ அந்த பக்கமா மேலிருந்து வந்த கழுகு அந்த இரைய தன்னுடைய கூர்மையான அலகாலே லபக்கென்று கொத்தி கொண்டு பறந்து போயிடுச்சு. ஓ மை காட், கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்காம போயிடுச்சு. ஏய் பறந்த, கொஞ்சம் நில்லு நில்லு, எனக்கு ரொம்பவே பசிக்குது. எனக்கு கொஞ்சமாவது கொடுத்துட்டு போ, கொஞ்சம் நில்லு. ஏய் பருந்தே, என்னையா ஏமாத்துற? என்னைக்கையாச்சும் ஒரு நாள் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். நரி அப்படியே சோர்வோடையும் கவலையோடையும் உணவு தேட ஆரம்பிச்சது. அப்போ அந்த பக்கமா வந்த ஒரு சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிச்சு. அடடே, உணவு தேட போய் இப்ப இந்த சிங்கத்துக்கு நாமளே உணவா மாறிடுவோம் போலயே. கடவுளே, இந்த சிங்கத்திட ஏதாவது பொய்ய சொல்லி எப்படியாவது நான் தப்பிச்சு ஆகணுமே. இந்த காட்டுக்கே தலைவனான சிங்கராஜாவே, நீங்க என்ன சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களோட அகோர பசி அடங்கிரும். ஆனா மறுபடியும் உங்களுக்கு பசிக்கும். இப்போ என்ன நீங்க விட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பனா உங்களுக்கு இறை தரேன். அப்படி தரலன்னா அப்போ நீங்க என்ன கொண்டு தின்னு சாப்பிட்டுக்கோங்க. ஏய் தந்திர நரியே, என்னையவே ஏமாத்த பாக்குறியா? உன் மாயாஜால வார்த்தைக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். சத்தியமா இல்ல சிங்கராஜாவே, நான் உங்களுக்கு உண்மையை தான் சொல்றேன். என்ன நம்புங்க. உங்களுக்கு நான் உணவு கொடுக்கலன்னா அப்போ நீங்க என்ன கொன்னு உங்க பசியை ஆத்திக்குங்க. இந்த முறை சிங்கத்திற்கு நரியின் பேச்சில் சிறிது நம்பிக்கை வந்தது. எனவே சிங்கம் நரியை விட்டுவிட்டது. சிங்கத்திடமிருந்து உயிர் பிழைத்த அந்த நரிதான் சொன்ன மாதிரியே சிங்கத்திற்கு தேவையான உணவு கொடுத்து கொண்டிருந்தது. ஆனா அந்த நரி இதுக்கு முடிவு கெட்ட நினைச்சது. அப்போதான் அந்த பருந்த பகடைக்காயா பயன்படுத்த நினைச்சது. அந்த நேரத்துல தன்னோட எதிரியான கழுகு அந்த மரத்தின் மேல வந்து உட்கார்ந்தத நரி பார்த்தது. பரந்தே, பரந்தே, ஹலோ, ஹவ் ஆர் யூ? நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க யாரு? எதுக்காக என்ன கூப்பிடுறீங்க? என் பேரு நரி. இந்த காட்டுல நான் உங்களை பலமுறை பார்த்திருக்கேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய அகண்டு விருந்த இறகுகள், கூர்மையான அழகுகள், அழகான கண்கள் உங்களை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாவும் பிரமிப்பாவும் இருக்கும். நீங்க வானத்துல வட்டம் அடிக்கிறத பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். நான் உங்களோட நண்பனா இருக்கலாமா? இந்த பேச்சில மயங்கின கழுகு நரியை நம்ப தொடங்கியது. நரி இந்த நட்பினை கேடயமாக பயன்படுத்தி தனது சதித்திட்டத்தினை தீட்டியது. சிங்கராஜாவே, நான் உங்களுக்கு மிகவும் சுவையான, இதுவரை நீங்கள் சாப்பிடாத உணவு ஒன்றை தரலாம் என்றிருக்கிறேன். அப்படி தந்தால் நீங்கள் என்னிடமிருந்து உணவு வாங்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? அடுத்த நாள் கழுகானது நரியை காண வந்தது. கழுகாரே, கழுகாரே, நான் உங்ககிட்ட ஒண்ணு கூறட்டுமா? இந்த காட்டுக்கு தான் ராஜாயின்னு இங்க ஒரு முட்டாள் சிங்கம் சுத்தி தெரிகிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் காட்டிற்கே நீங்கள் தான் ராஜா. என்னை நீங்கள் எவ்வாறு ராஜா என்று கூறுகிறீர்கள்? சிங்கத்தினால் நிலத்தில் வாழும் உயிரினங்களை மட்டுமே வேட்டையாடி சாப்பிட முடியும். ஆனால் நீங்களோ நிலத்தில் வாழ்பவை, நீரில் வாழ்பவை, என் ஆகாயத்தில் பறக்கும் பறவையை கூட வேட்டையாடி சாப்பிட முடியும். இப்பொழுது சொல்லுங்கள், இந்த காட்டிற்கு யார் ராஜா? நீங்களா, இல்ல அந்த முட்டாள் சிங்கமா? இதை கேட்ட கழுகிற்கு சற்று தலைக்கணம் பிடித்தது. நரியின் இந்த தந்திர வார்த்தைகளை நம்பி கழுகும் மறுநாளே சிங்கத்தின் குகைக்கு சென்று அந்த சிங்கத்தை சண்டையிட அழைத்தது. யார் அங்கே? சென்ற கழுகின் கால்கள் அங்கு விரித்து வைக்கப்பட்டிருந்த வலையில் சிக்கிக் கொண்டது. அப்பொழுதுதான் அதற்கு புரிந்தது, இது சிங்கம் மற்றும் நரியின் திட்டமிட்ட சதியில் நாம் சிக்கி சாகப் போகிறோம் என்று. அந்த சிங்கம் கழுகினை வேட்டையாடி தின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷனுக்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்